ராஜலட்சுமி வீட்டில் மதியான சாப்பாடு பார்த்துடலாமா? சுட சுட வெஜிடபிள் பிரியாணி செம்ம டக்கராக இருக்குங்க. வெஜிடபிள் பிரியாணி கை சூடு பொறுக்க மாட்டேங்குது. அது கூட எப்பயும் போல் அவிச்ச முட்டை. இன்னைக்கு சிம்பிள் சாப்பாடு தான். கூடவே கெட்டியான தயிர் வெங்காயம் செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸ்லையும் சப்போர்ட் கொடுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொதிக்க கொதிக்க மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க பாவி பறக்க பறக்க அப்பா செம்ம டக்கராக இருக்குங்க. அப்பா ஆஹா சொற்பங்க. பட்டை பீன்ஸு, கேரட்டு அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பீன்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. திகட்டாமல் அப்படியே மீடியமாக ஒரு மசாலா ஐட்டத்தை போட்டு ஓவராக நல்லா வதக்கி சுண்ட வதக்கி செய்யாமல் அதுக்கு வேண்டிய அளவான காரம், அளவான காய்கறி செம்ம டக்கராக இருக்குங்க. சாதமும் புழுபுலும் நல்லா வெந்துருச்சு. சொர்க்கம். ஆஹா அப்படியே தயிரோடு வச்சு அருமை. எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்கு. சொர்க்கம் செம்மையாக இருக்குங்க. இப்போ தயிர் வெங்காயம் சேர்த்துட்டு அப்படியே ஊதி ஊதி சுட சுட ஆவி பறக்க பறக்க தயிர் வெங்காயத்தை தொட்டு பக்கா ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க. ஆஹா அதிகமாகவும் கிராம்பு பட்டை அதிகமாகவும் சேர்க்காம நாளைக்கு குக்கிங் சேனலில் வந்துடும், வீடியோ வந்துடும், பார்த்துக்குங்க. செம்ம சுருக்கம். திகட்டாமல் இருக்குங்க. நல்லா இருக்கு. என்னுடைய சாப்பாடு சேனல்னால நான் அப்படி சொல்லலை. குற்றங்குறை இருந்தால் கண்டிப்பாக நான் தெரிவிப்பேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. அரிசி நல்லா பொழு பொழுன்னு நல்லா வெந்திருக்கு. அருமையாக இருக்குங்க. அதை விட என்ன வேணும்?
அருமை. சொர்க்கம். சுவையான இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு சாப்பாடு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட்.